வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கத்தரிக்காய் ஃப்ரை தாங்க. இந்த கத்தரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த கத்தரிக்காய் வறுவல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கத்தரிக்காய் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்தரிக்காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கத்தரிக்காய் ஓரளவுக்கு லைட்டாக வெந்திருக்குதுங்க. இப்போது அதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த கத்தரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. மூடி போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டீம்லேயே வெந்துடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இப்போ கத்தரிக்காய் பாதி அளவு வெந்துருச்சு. நம்ம இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா தூள் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக உங்ககிட்ட சாம்பார் தூள் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கத்தரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பெப்பர் தூவி இதை இறக்கிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கத்தரிக்காய் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இந்த கத்தரிக்காய் வறுவல் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இந்த கத்தரிக்காய் வறுவலை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.